சரி, இந்தியாவில் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து எங்கேயுமே பபிள் இருக்க மாதிரி பெருசாக ஒன்றும் தெரியல இந்த இடத்துல வந்து. கோல்டே மார்க்கெட் பபிள் தானே சார்? கோல்டு வந்து மார்க்கெட் பபிள் சி இட் இஸ் ஒன்லி த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்டர்நேஷனல் அசெட்டில் வந்து எல்லாருமே ஆல்ரெடி நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இட் இஸ் an இன்டர்நேஷனல் அசெட் கிளாஸ். எக்ஸாக்டாக நீங்கள் கோல்டு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னாக்கா இட் இஸ் ஹெட்ஜ் அகேன்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் தான் வந்து உங்களுக்கு வந்து. சி when there is uncertainty லெவல் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து லாஸ்ட் 1 மந்த்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, எல்லா இடத்துலையும் வந்து இந்த வாரெல்லாம் கொஞ்சம் நிறுத்த போகிறோம் அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனாலே வந்து ப்ரிசைஸ்லி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா January 30th கோல்டு ஆகட்டும் சில்வர் ஆகட்டும் கடகடன்னு கீழே விழுந்துது அன்றைக்கி தேதியில் வந்து. பாரிங் லாஸ்ட் 1 வீக் வந்து கொஞ்சம் சில்வரும் கோல்டும் மேலே ஏறிதே தவிர வந்து கோல்டு நீங்கள் 100 years ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் ஸ்டில் கிவன் அ சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன் தான், ஆர் பாரிங் 10% இருக்கும் ரிட்டர்ன். அதனால அதுக்கு மேலே வந்து பெருசாக ரிட்டர்ன் அங்கே கோல்டில் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ மார்க்கெட் பபிள்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அகைன் மார்க்கெட் பபிள் பார்த்தீங்கன்னா இன்னி தேதியில் ஐடியில் வந்து மார்க்கெட் பபிள் இட்ஸ் ஒன்லி அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். அதுதான் ஒன் ஆஃப் த ரீசன். அதை தவிர வந்து உங்களுக்கு வேற எதுவும் பெருசாக இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. அண்ட் அதர் திங் இஸ் யூ ஹேவ் த டாரிஃப் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். இது ரெண்டை தவிர வேற எதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்து பெருசாக வந்து பபிள் இருக்க மாதிரி. சரி, அன்லஸ் அண்ட் அதர்வைஸ் உங்களுக்கு ஏதாவது லிக்விடிட்டி கிரன்ச் இருந்தால ஒழிய நீங்கள் வந்து இந்த இன்வெஸ்ட் பண்ணுறதை நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் மாற்றலாம். அதர்வைஸ் கேன் கண்டினியூ டு இன்வெஸ்ட் இன் டு தி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள் வந்து.